வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ராஜி. ராஜி. உங்களோட சொந்த ஊர் எது? சொந்த ஊர் காரைக்குடி சைடு. காரைக்குடி. ஆமா. இங்க விழுப்புரம் வந்து எவ்வளவு நல்ல வருஷம் ஆச்சு? விழுப்புரம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்தேன். ஆனா இங்க இருந்து 40 years ஆச்சு. ஓ, சோ ஆஃப்டர் மேரேஜ் நீங்க இங்க வந்தேன். ஆமா. சோ காரைக்குடி ஸ்டைல் ஆஃப் குக்கிங்லாம் தெரியுமா? தெரியும். தெரியும். மீன் குழம்பு, தொக்கு, அது எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். ஓகே ஓகே. சோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? இது மஷ்ரூம் சிக்கன் ஸ்டிக்ஸ். மஷ்ரூம் சிக்கன் ஸ்டிக்ஸா? ஆமா. இது என்ன ஸ்டைல்? இது சும்மா சைனீஸ், இப்போ பசங்களுக்காண்டி பிடிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ காரைக்குடியிலேருந்து வந்தாலும் சைனீஸ் ஸ்டைல் பிடிச்சிட்டிங்க. ஆமா. சரி, ஓகே. மஷ்ரூம் சிக்கன் ஸ்டிக்ஸ் இது ஆக்சுவலாக நல்ல ஒரு ட்ரை ஐட்டமா? ஆமா, ட்ரை ஐட்டம். ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸ்நாக்ஸ் மாதிரி. ஓகே ஓகே. இது யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? சும்மா நம்மளா ஒரு கிரியேட்டிவ், பசங்களுக்கு விரும்ப பிடிக்கிற மாதிரி நம்மளா செஞ்சு பார்ப்போம். ஒரு தடவை செஞ்சு பார்த்தது. ஒரு செஞ்சு பார்த்தீங்க? ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ செய்யல? இல்ல 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 இல்ல. என்ன வச்சு எதுவும் டெஸ்ட் எல்லாம் எடுக்கல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க? நல்லா செஞ்சு கொடுத்தேன். அப்பா, சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம் சிக்கன் ஸ்டிக்ஸ். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் சொல்லுங்க. மஷ்ரூம், ஆனியன், சிக்கன், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, கோதுமை மாவு, பால், சீஸ், கொத்தமல்லி, வெண்ணெய், கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகு ஜீரகத்தூள், பிரெட் க்ரம்ஸ், ஆயில். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாம். ஓ, ஸோ நல்ல வந்து இது வந்து எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆமாம், டீப் ஃப்ரைஸ்லாம் வச்சு இல்லையா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு பவுலில் சிக்கன், மஷ்ரூம், ஆனியன், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, மிளகு ஜீரகத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். அப்புறம் அதை கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு அதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஸோ ஆயில் முதல்ல பண்ணிடலாமா? ஆயில் முதல்ல. ஸோ எண்ணெய் ஊற்றிடலாம் முதல்ல. ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுக்கணும் இல்லையா? ஆமாம். ஸோ எண்ணெய் காயிற நேரத்தில் நம்ம இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம். ஃபர்ஸ்ட் என்ன? சிக்கன், மஷ்ரூம், கொத்தமல்லி. மஷ்ரூம் வந்து நல்ல பொடியா நறுக்கிக்கணும். ஆமா. சிக்கனை வேக வச்சு சிக்கன் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எலும்பெல்லாம் எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சரி. கொத்தமல்லி, ஆனியன், இது என்ன ரோஸ்ட் பண்ணி இது பண்ணுமா இல்ல சும்மா அரைச்சு வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது. இதுலயே பச்சை மிளகாய் போட்டாச்சு. ஏன்னா பசங்க எல்லாம் சாப்பிட்டா அதுல வாயில படாம இருக்கிறதுக்காண்டி அரைச்சு அப்படியே சேர்த்து போட்டாச்சு. சரி. காரம் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். மிளகு ஜீரகமும் போட்டிருக்கோம், அதனால அது கம்மியா போட்டா போதும். சரி. உப்பு, அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். சரி. எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிடணும். அது அப்படியே இப்போ இதை கலந்தாச்சு இல்லையா? கலந்தாச்சு. அடுத்தது இதை நம்ம மெல்ஸா ஸ்டிக்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ஆமா. கார்ன்ஃப்ளவரை வந்து கரைச்சு அதை டிப் பண்ணணும். சரி. கொஞ்சமா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டு போதும். தண்ணி கொஞ்சம் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமா, மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது ஃபிங்கர் ஸ்டிக்ஸ் மாதிரி நம்ம அதை ரோல் பண்ணி வச்சுக்கணும். இதை டிப் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். ஓ, ஓகே. இதுல டிப் பண்ணிட்டு இதுல அப்படியே டிப் பண்ணிட்டு
அந்த மாதிரி ஒரு 2-3 இது பண்ணி வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பதிலா நம்ம எக்ல கூட டிப் பண்ணலாம்ல? எக், மைதா மாவு அதுலயும் டிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி இல்லையா? எல்லாம் ரெடி. பிரெட் கிரம்ஸ் எல்லாம் போட்டு பெரட்டி வச்சாச்சு. இதை ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். சரி, ஆயில் காஞ்சிச்சா? இன்னும் கொஞ்சம் ஆச்சு. சரி, இப்போ எண்ணெயில வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம் இல்லையா? பண்ணிடலாம். ஸ்லோவா மெதுவா ஒன்னொன்னா போடணும். இதெல்லாம் தூக்கி போடக்கூடாது. ஆமா, சைடுல போடணும், இல்லைன்னா எண்ணெய் தெளிக்கும். எவ்வளவு நேரம் இது வந்து ஃப்ரை ஆகணும்? அது கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி ஃப்ரை ஆகணும். ஒரு 2 minutes 3 minutesல ரெடி ஆயிடும். உடையாம ஸ்லோவா திருப்பி விடணும். ஸோ இதுக்கு காம்பினேஷன் அந்த ஒயிட் சாஸ். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அது வெண்ணெய் ஃபர்ஸ்ட் உருக வச்சுட்டு அப்புறம் கோதுமை மாவு, பால் போட்டு நல்லா இது பண்ணி வரும்போது சீஸ் லாஸ்டா போட்டு உப்பு போட்டு இறக்கணும். அப்படியா? சோ இப்போ இந்த அடுப்பு பத்த வச்சிட்டோமா? அப்போ ஃபர்ஸ்ட் அதுல வந்து வெண்ணெய் போடணுமா? ஆமா, வெண்ணெய் 2 ஸ்பூன் போடணும். வெண்ணெய். இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. அதில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு போடணும். கோதுமை மாவு? ஆமாம். அது போடும்போதே நம்ம அதை கிண்டி விட்டுறணும். ஸோ ஒயிட் சாஸ் பண்ணுறது வந்து பெரிய ஒரு வித்தெல்லாம் கிடையாது, வீட்லேயே நம்ம பண்ணிடலாம். வீட்லேயே பண்ணிடலாம், கெட்டி வராமல். எப்போது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட இந்த ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமா. இப்போ வந்து மாவும் வெண்ணையும் இங்க நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் பால், ஊற்றும்போது அப்படியே கிண்டிட்டே வரணும், அது கெட்டிப்படாம இருக்கிறதுக்காண்டி. போதும். இதுலயே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் கூட போட்டுக்கலாமா வேணா? இல்ல, அதெல்லாம் போட்டா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சீஸ் போடணும். சீஸ்? ஆமா. இல்லவா? அது அப்படியே போட்டு. இது இந்த சீஸ் தான் எடுக்கணும் அப்படின்றது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எது வேணாலும் எடுக்கலாம். எடுத்து நம்ம அது கிரேட் பண்ணி அதில் போட்டா அவ்வளோதான். டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் அது ரொம்ப பிடிக்கும். ஒயிட் சாஸ் இதில் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடணும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஒயிட் சாஸ். இப்போ மஷ்ரூம் சிக்கன் ஸ்டிக்ஸும் ஒயிட் சாஸும் ரெடி. இதில் கொஞ்சம் கொடுங்க. சூப்பர். நிஜமாவே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அமேசிங்கான ரெசிபி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மஷ்ரூம் சிக்கன் ஸ்டிக்ஸும் ஒயிட் சாஸும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி சொல்லிவிடும். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகேங்க, இந்த அமேசிங்கான ரெசிபியை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். மஷ்ரூம் சிக்கன் ஸ்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டி வைங்க. சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய்
காய விடுங்க. எண்ணெய் காயிற நேரத்திலேயே நீங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல வந்துட்டு வேக வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகு சீரகம் தூள் அதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் அதோட சேர்த்துக்கோங்க. உப்பு லேசா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நீங்க அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த கலவையை சின்ன சின்ன ஸ்டிக்ஸ் மாதிரி நீங்க ஷேப்பு கொண்டு வந்து இந்த கார்ன்ஃபிளவர்ல துவச்சு நீங்க பிரெட் க்ரம்ஸ்ல டிப் பண்ணி நீங்க டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட மஷ்ரூம் சிக்கன் ஸ்டிக்ஸ் தயாருங்க. ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில வந்து 2 ஸ்பூன் வெண்ணெயை போடுங்க. வெண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதுல 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலரி விடுங்க. இதெல்லாம் நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறம் நீங்க அதோட லேசா பால் சேர்த்து அதை நல்லா கட்டி இல்லாம கலரி விடுங்க. சீஸ் வந்து சின்ன சின்ன பீஸா கிரேட் பண்ணி வச்சு அதோட சேர்த்து நல்லா கலரி விடுங்க. லேசா உப்பு சேர்த்து நீங்க நல்லா கலரி விட்டு எடுத்தீங்கன்னா உங்களோட ஒயிட் சாஸும் தயாருங்க.